கோவை மாநகரில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சேஃப் ஸ்ட்ரீட் ஸ்கூல் ஜோன் என்ற புதிய திட்டத்தை மாநகராட்சி கையில் எடுத்துள்ளது. பள்ளி அருகே அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கட்டுப்படுத்த சாலையில் முப்பரிமாண ஓவியங்கள் மற்றும் பிளாஸ்டிக் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பொறுமையே வெற்றி என்பதை உணர்த்தும் ஆமை ஓவியம் மற்றும் கடல் அலைகள் போன்ற வண்ணங்கள் வாகன ஓட்டிகளை தானாகவே வேகத்தை குறைக்க தூண்டுகின்றன. விபத்துகளை தவிர்க்கவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எடுக்கப்பட்ட இந்த புதுமையான முயற்சிக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ஒருபோதும் ஒருவரிடமும் தான் தவறாக நடந்து கொண்டதில்லை என திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ராஜீவ்காந்தி விளக்கமளித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பெண் ஒருவரிடம் ஆபாசமாக பேசியதாக ராஜீவ்காந்தி மீது குற்றச்சாட்டை முன்வைத்து வெளியான ஸ்கிரீன்ஷாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தின. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ராஜீவ்காந்தி, AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமக்கு எதிராக போலி செய்திகள் பரப்பப்படுவதாக கூறியுள்ளார். போலி சமூக வலைதள கணக்கை உருவாக்கும் செயலியின் லிங்கையும் இணைத்து பதிவிட்டுள்ள அவர் அதனை வைத்து தனக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுவதாக விளக்கமளித்துள்ளார். தான் யாரிடமும் தவறாக நடந்து கொண்டதில்லை எனவும், யாருக்காவது தன் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தால் வந்து கொலை கூட செய்யுங்கள் எனவும் ஆதங்கத்துடன் பதிவிட்டுள்ளார். சென்னை கிண்டி ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் தூய்மை விதிகளை மீறி நடைபெற்ற தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்துள்ளனர். ஆய்வின் போது போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாதது கண்டறியப்பட்டது. இதையடுத்து கட்டுமான பணிகளை நிறுத்தி சீல் வைத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பாதையில் காட்டு யானை ஒன்று இருசக்கர வாகன ஓட்டிகளை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தாமரைக்கரை, வண்ணக்கரை மலை கிராமங்களை இணைக்கும் வனச்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்தில் வாகனங்களை விட்டுவிட்டு ஓடினர். கோடை வெயில் காரணமாக வனவிலங்குகள் தண்ணீர் தேடி வெளியே வருவதாகவும் வனப்பகுதியில் தண்ணீர் வசதி ஏற்படுத்த வேண்டுமென மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் இதயம் தானமாக பெறப்பட்டு தஞ்சையில் உள்ள 53 வயது நபருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது. மதுரையில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் இதயம் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி தஞ்சை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தயார் நிலையில் இருந்த மருத்துவக் குழுவினர் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தனர். இந்நிலையில் இளைஞரின் இதயத்தை தானமாக பெற்ற 53 வயது நபர் தற்போது முழு உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூளைச்சாவடைந்தவரின் உறுப்பு தானத்தால் தஞ்சையில் ஒருவருக்கு மறுவாழ்வு கிடைத்திருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கிஞ்சிராபு ராம் மோகன் நாயுடு மற்றும் எல் முருகன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. வழிபாடு முடிந்து வெளியே வந்த மத்திய அமைச்சர் கிஞ்சிராபு ராம் மோகன் நாயுடு பெருமைமிக்க மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்தது மகிழ்ச்சி என தெரிவித்தார். மேலும் பல ஆண்டுகளான மதுரை மக்களின் கோரிக்கையை ஏற்று பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள புகழ்பெற்ற திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் பிரபல திரைப்பட நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். சிறப்பு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்ற அவர் நீண்ட வரிசையில் நின்று சனீஸ்வர பகவானை வழிபட்டார். தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வந்திருந்த யோகி பாபு சிறப்பு தரிசனம் செய்தார். அங்கிருந்த ரசிகர்கள் ஆர்வத்துடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள பழமையான புத்திரகாமேட்டீஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணியின் போது 14 அடி ஆழத்தில் பழங்கால பானைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் தொல்லியல் துறையினர் அந்த பானைகளை ஆய்வுக்காக கைப்பற்றியுள்ளனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவிலை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை KK நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பில் தீ பாதுகாப்பு மற்றும் அவசர கால ஒத்திகை நடைபெற்றது. இந்த பயிற்சியில் தீ விபத்து காலங்களில் குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் வெளியேறும் முறைகள் குறித்து நேரடி செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் முள்ளிக்குளத்தூர் ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மண் அள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. 4 வழிச்சாலை பணிக்காக தனியார் நிறுவனம் மண் அள்ளுவதற்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கிய அனுமதியை எதிர்த்து விவசாயியான சவுந்தரராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஏரியை ஆய்வு செய்ய அண்ணா பல்கலைக்கழக நிபுணர் ஒருவரை நியமித்த நீதிபதி வரும் 20ஆம் தேதிக்குள் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். மாதவரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தீயணைப்புத் துறையினர் தீ விபத்து தடுப்பு ஒத்திகை மேற்கொண்டனர். இதில் தீ விபத்து ஏற்பட்டால் மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட தீயணைப்பு அலுவலர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் பங்கேற்று தீயணைப்பு வீரர்களின் சாகசங்களை ஆர்வத்துடன் பார்த்தனர். சிவகங்கை மாவட்டம் சங்கமங்கலம் அருகே கட்டுப்பாட்டு இழந்த கார் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் சென்ற கார் திடீரென தாறுமாறாக ஓடி சாலையோர கடைகளுக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த நாகராஜ் என்பவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் விபத்தால் அங்கிருந்த கடைகளும் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. விபத்தை ஏற்படுத்திய மதுரையைச் சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமாரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் படமுடிப்பாளையம் அருகே லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் காரின் இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஓட்டுநரை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட பொதுமக்கள் பின்னர் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் புகுந்து மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளை இளைஞர்கள் அரிவாளால் மிரட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது மற்றும் கஞ்சா போதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட அபினேஷ் மற்றும் ஐயப்பனை மருத்துவமனை ஊழியர்கள் அறையில் வைத்து பூட்டினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.